நம்ம சேனல்ல நெறைய ரீடிங் பார்த்துட்டோம். ஸோ, இப்போ வந்து ஒரு கேம் ரீடிங் பார்க்கலாமா? ஆ எப்பவுமே நான் தானே யுனிவர்ஸ்ட்ட வந்து உங்களோட கேள்விய கேட்டு பதில் சொல்லுவேன். ஓகேங்களா? யுனிவர்ஸ் சொல்ற பதில நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு நீங்க யுனிவர்ஸ் கிட்ட கேள்வி கேளுங்க. யுனிவர்ஸ் குடுக்குற பதில நான் உங்களுக்கு அ சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேம் சூப்பரா இருக்குல்ல? எப்பவுமே கேள்வி நானே கேட்டு பதில் யுனிவர்ஸ் என்ன குடுக்குறாங்களோ, அது உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுற மாரி சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நீங்க உங்க மனசுல கேள்விய நெனச்சிக்கோங்க. யுனிவர்ஸ் என்ன பதில் குடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது சூப்பரா இருக்குல்ல? ஸோ எல்லாரும் டக்கு டக்குன்னு காமா, அமைதியா மனசுல ஒரே ஒரு கேள்விய அழகா நெனச்சுக்கோங்க. பதட்டப்படாத நிதானமா, அமைதியா உட்காந்து வீடியோவ அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு கூட, நீங்க அமைதியா ரிலாக்ஸா உட்காந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்றத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. ஸோ காமா இருங்க, அமைதியா இருங்க. ஒரே ஒரு கேள்வி தெளிவான கேள்வியா யுனிவர்ஸ்ட்ட கேளுங்க. என்ன குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாவ்! சூப்பர்! உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, நீங்க வந்து ஜாலியா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் நடுவுல வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க உங்கள மீட் பண்ணி ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஒர்க் பண்றீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, உங்கள ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போகக்கூட வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா உங்க ஃபேமிலில ஒரு சம்திங் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு நீங்க எல்லாரும் ஹாப்பி மூமெண்ட்டோட உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப் நினச்சிருக்கீங்க. சில பேர் வந்து ஹெல்த்து யோசிச்சிருக்கீங்க. சில பேர் வந்து ஒர்க்கு பிஸ்னஸ்ஸு ஒர்க் பண்ணுற இடத்துல இன்கம் பற்றி நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க. ஸோ கரெக்ட்டா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, இந்த ஒரு ரீடிங் வந்து உங்களுக்காக தான். யுனிவர்ஸ் சொல்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வியூவர்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப அன்பான பர்சன் தான். எவ்வளோ வந்து உங்கள திட்டினாலும் என்ன சொன்னாலும் அன்பை கொடுக்குற ஒரு பர்சன் தான். ரொம்ப அழகாக வந்து கைட் பண்ணுவீங்க. ஸோ அதே நேரத்தில் உங்களோட பர்சன் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் லாங் டிஸ்டன்ஸில் உங்களோட பர்சன் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து உங்களோட பார்ட்னர் வந்து உங்களோட பெர்சன் வந்து உங்கள விட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆயிருக்காங்க. கொஞ்சம் வெளியில சில பேர் வந்து வெளியில போறதுக்கான பிளானிங்ல இருக்காங்க, யோசனையில. சில பேர் வெளியூர், வெளிநாட்ல இருக்காங்க. சில பேர் வந்து உங்கள விட்டுட்டு லாங்காவும், டிஸ்டன்ஸ்லயும் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. அந்த எனர்ஜியும் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. தேர்ட் பார்ட்டியால ப்ராப்ளமும் இருக்கு. சில எனர்ஜிய நான் சொல்றேன். ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளமும் இருக்கு. உங்கள ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் நடுவுல அந்த தேர்ட் பார்ட்டி தலையிட்டுருக்கலாம். ஸோ அவங்களால கூட உங்களுக்குள்ள சம்திங் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம். பட் அது வந்து ம் அழகா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இதில தான் நீங்க இருக்கீங்க. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி என்னதான் வந்து பண்ணாலும் அவங்க வந்து விலகிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுதான் இங்க நான் எனர்ஜி பார்க்குறேன். ரிலேஷன்ஷிப் சைடில தான் நீங்க அதிகமா வந்து பார்க்குறீங்க அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நெறைய பேர் ரிலேஷன்ஷிப்ப தான் வந்து கேள்வியா யுனிவர்ஸ் கிட்ட கேட்டிருக்கீங்க. ஓகே. பட் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் நீங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டிய நெனச்சு நீங்க ப்ராப்ளம் அது வந்து மைண்ட்ல வந்து எடுத்துக்காதீங்க. நீங்க ரிலாக்ஸா இருங்க. அவங்களே வந்து வந்த வழி தெரியாம ஓடி போயிடுவாங்க. நீங்க யுனிவர்ஸ் கிட்ட மட்டும் விட்டுருங்க. ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு யுனிவர்ஸ் தான் பதிலே குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து அதெல்லாம் யோசிக்காதீங்க. யுனிவர்ஸ் வந்து அவங்கள எப்படி நகர்த்தி விடணுமோ அப்படி நகர்த்தி விட்டுருவாங்க. ஸோ நீங்க வந்து அவங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காதீங்க. அவங்கள நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. யுனிவர்ஸே அவங்கள வந்து நகர்த்தி விட்டுருவாங்க. இப்போ நீங்க உங்க குலதெய்வம், இல்ல நீங்க உங்களுக்கு ரொம்ப புடிச்ச இஷ்ட தெய்வம் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்கள மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வாவ்! சூப்பர். நெறைய பேர் ரிலேஷன்ஷிப் சைட்ல தான் நீங்க பார்த்துருக்கீங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும்? ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம சேனல்ல வந்து ஜட்ஜ்மெண்ட்டு, ஜஸ்டிஸு இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா வருது. அப்பப்போ வருது. நீங்க வந்து கரெக்ட்டா வந்து பாசிட்டிவ் ஆயிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்து பார்த்து நெறைய பேர் பாசிட்டிவ் ஆயிட்டீங்க. ஹீல் ஆயிட்டீங்க. உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குதுன்றது தான் அப்பப்போ வந்து யுனிவர்ஸும், ஏஞ்சல்ஸும் வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
நெறைய பேர் கணவன், மனைவி பிரிஞ்சிருக்கீங்க. இல்ல காதல் வந்து அ லவ் பண்ணவங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ் பிரிஞ்சிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்ட குடுக்குறாங்க. நீங்க வந்து யுனிவர்ஸ் நன்றி சொல்லுங்க. இன்னொன்னு நீங்க என்னன்னா, உங்கள நீங்க ஹீல் பண்ணிக்கணும். இதோட மெயின் அர்த்தம் இன்னொன்னு என்ன அப்டின்னா, இவ்ளோ நாள் நீ வந்து அன்ப குடுத்துட்டு இருந்தது கரெக்ட்டா இல்லாம இருந்திருக்கலாம். இதுக்கு மேல நீ உன்னோட லைஃப்ப பாரு. உனக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ, அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட லைஃப்ப பாரு. நீ வாழ்றதுக்காக வந்திருக்க, சாகறதுக்காக கிடையாது. ஸோ நீ வாழ வேண்டியதும், நீ பார்க்க வேண்டியதும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன விஷயத்த நோக்கி நீ போகாத. நீ உன் வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய விஷயத்த நோக்கி போ. உன்ன கேர் பண்ணு. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த வெளியில கொண்டு வா. உனக்கு நெறைய திறமை இருக்கு. ஸோ, அத இனிமேட்டு பாரு. உன்னோட லைஃப்ப கேர் பண்ணுன்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து யுனிவர்ஸ் கைட் பண்றாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்தாங்க இல்லையா? உங்களுக்கு பிரச்சனை குடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியா இரு. நீ உன்னோட ஒர்க்க பாரு. எல்லாரும் உனக்கு பிரச்சனை குடுத்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு இனி அந்த பிரச்சனை வேணாம் அப்படின்றது தான் யுனிவர்ஸ் சொல்றாங்க. ஸ்ட்ராங்கா உங்களோட கடவுளும் சொல்றாங்க. வாவ்! சூப்பர். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேங்க. ரிலேஷன்ஷிப் சைட்ல தான் நீங்க நெறைய பார்க்குறீங்கன்ட்டு. பார்த்தீங்களா? உங்களோட பார்ட்னர் ஆக்சுவலா உங்களோட பெர்சன் வந்து இதுவரையும் உங்கள வந்து பெருசா வந்து புகழ்ந்திருக்காம இருக்கலாம். "நீ எனக்கு ரொம்ப லக்கி பெர்சன். நீ கிடைச்சதால தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்." அப்படின்னு வெளியில வந்து சொல்லாம இருந்திருக்கலாம். பட் அவங்க மனசுல இருந்திருக்கும். இப்போ வந்து அ அது வந்து எல்லார் முன்னாடியும் ப்ரவுடா சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்லாம் உங்க லைஃப்ல வந்து நடக்க போகுது. அதே மாதிரி வந்து நீங்க லவ் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் வந்து அவங்க வீட்ல வந்து ஓப்பனா வந்து உங்க பெர்சன் வந்து பேசாம இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மேல அவங்க பேசுவாங்க. எல்லார்கிட்டயும் வந்து ஓப்பனா வந்து சொல்லுவாங்க. அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத வந்து வெளிப்படையா சொல்லக்கூடிய டைம் இதுதான். இன்னொன்னு நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, அவங்களே வந்து உங்கள வந்து தேடி வருவாங்க. அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ஸ்ல சமாதானம் பேச வர மாதிரி இருக்கலாம். எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சமாதானம் பேசுற மாதிரி இருக்கலாம். அந்த மாரி சூழ்நிலையும் அமையும். ஸோ இது வந்து ஃபேமிலியா சேர்ந்து அதே மாதிரி லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபேமிலியில வந்து ஒத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரியான சூழ்நிலையும் அமையும். ஸோ உங்களோட பார்ட்னர் வந்து உங்கள ரொம்ப லக்கி பெர்சன் அப்படின்றத எல்லாருக்கும் வந்து ஓப்பனா சொல்லக்கூடிய டைம் தான். உங்களோட மேரேஜுமே பார்த்தீங்கன்னா, எல்லாரோட சம்மதத்தோடையும் ரொம்ப அழகான மேரேஜா நடக்கக்கூடிய டைம் இது. மேரேஜ்க்காக யாராவது பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நல்ல பெர்சன் வருவாங்க உங்க லைஃப்ல. அந்த மேரேஜ் வந்து சீக்கிரமாவே நடக்கும். இது வந்து நீங்க வெயிட்டிங்ல எனர்ஜில இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா உங்களுக்கான பெர்சன் வந்து சீக்கிரமாவே வருவாங்க. உங்களோட பெர்சனுக்கு வந்து கொஞ்சம் ஈகோ இருக்கு. அதே மாதிரி கண்ட்ரோல் வந்து அவங்க கையில இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க என்ன சில விஷயங்கள சொன்னாலும் முடிவு என்னமோ அவங்க எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் முடிவு எடுக்கிறது தான் கரெக்ட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. எவ்வளோ நீங்க அவங்க கிட்ட சொன்னாலும் அத வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அது வந்து அத முடிவா சொல்ல மாட்டாங்க. அவங்க எடுக்கிற முடிவ தான் கடைசியா ஃபைனல் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ, அந்த மாதிரி ஒரு பெர்சன் உங்களோட பெர்சன். ம் ஃபினான்ஷியலா நீங்க யோசிக்கிறீங்க. பிஸ்னஸ்ல அடுத்த லெவல் குரோத் போகும்னா, கண்டிப்பா வந்து குரோத் இருக்குங்க. நீங்க இப்போ ஒர்க் பண்ற இடத்துல வந்து உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா, எல்லார் முன்னாடியும் பாராட்டக்கூடிய டைம் வந்து வருது. யுனிவர்ஸ் குடுக்குறாங்க. அதேமாரி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களோடது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து நெறைய கிடைக்கும். யுனிவர்ஸ் கைட் பண்றாங்க பாருங்க. உங்களுக்கான டைமிங் வந்து சூப்பரா இருக்கு. ஹெல்த் ரிலேட்டடா பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் உங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்லோவா இருந்தாலும் இது எல்லா கேட்டகரிக்குமே நான் சொல்றேன். ஸ்லோவா இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், ஹெல்த்தா இருந்தாலும், எல்லாமே ஸ்லோவா இருந்தாலும், பட் லாங் டைம் போகும். உங்களோட கமிட்மெண்ட் வந்து லாங் டைம் தான் இருக்கும். ஸோ, இதில 3ஆம் நபரோட தலையீடு மட்டும் யாரோ சம்திங் யார் எனர்ஜிக்கோ இருக்கு. அ அதனால சில குழப்பங்கள் வந்து பிரிவினை வந்திருக்கலாம். பட் இது வந்து அ அந்த அளவுக்கு வந்து போகாது. உங்கள்ட்ட வந்து திரும்ப உங்க பார்ட்னரே வந்து பேசுற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு.
ஓகேங்களா? நீங்க வந்து ரிசீவிங் மோட்ல மட்டும் இருங்க. எப்பவுமே வந்து நெகட்டிவ் தாட்குள்ள போயிடாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய சீக்கிரமா வந்து நடக்கும். ஏன் அப்டின்னா, இப்போ நான் வந்து கேள்வி கேட்டு யுனிவர்ஸ் வந்து பதில் சொல்லுவாங்க. உங்களோட கேள்விய நான் கேட்பேன். பட் இன்னைக்கு நீங்களா தான் மனசுல நெனச்சிருக்கீங்க. நீங்க நெனச்ச கேள்விக்கு தான் யுனிவர்ஸ் வந்து பதில் குடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ, இப்ப அடுத்தது ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் காமா இருங்க, அமைதியா இருங்க. டென்ஷன் ஆக வேண்டாம். எப்பவுமே நம்ம டென்ஷனான மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. ஸோ, எப்பவுமே காமா இருங்க. ஓகே. நீங்க வந்து முன்னாடி நடந்த ப்ராப்ளத்த யோசிச்சுக்கிட்டே இப்போ நடக்க போற விஷயத்த வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறீங்க. நெறைய வந்து குழப்பம் இருக்கு உங்கள்ட்ட. ஒரு குழந்தைத்தனமா இருக்கீங்க. நீங்க வந்து முன்னாடியும் போகாம, பின்னாடியும் இல்லாம, அ சின்ன குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ, உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கலாம். நீங்க கொஞ்சம் ஹீல் ஆக வேண்டிய டைம் இருக்கு. பார்த்தீங்களா? ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஆக்சுவலா இது 2 இடத்துலயுமே பாருங்க ஜட்ஜ்மெண்ட் 2 கால்லயுமே ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இது ஏஞ்சல்ஸோட, யுனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் தான் உங்களுக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு பாருங்க கனெக்ட் ஆகுறாங்க உங்க கூடலாம் ஏஞ்சல்ஸு, யுனிவர்ஸ்லாம் எவ்ளோ கனெக்ட் ஆகுறாங்க பாருங்களேன். ஜட்ஜ்மெண்ட் வந்து 2லயுமே வந்திருக்கு. அப்போ ஜட்ஜ்மெண்ட் கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஜட்ஜ்மெண்ட் கேட்டிருக்கீங்க. இல்லன்னா ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்காம இருந்திருக்கும் நெறைய பேருக்கு. ஸோ, உங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்க போகுது. எவ்வளவோ அநீதி வந்து உங்களுக்கு நடந்திருக்கலாம். நீங்க எவ்வளவோ வாக்குவாதங்கள் பண்ணியிருக்கலாம். எவ்வளவோ உங்களுக்கு பிரச்சனை குடுத்திருந்திருப்பாங்க. பட் அதுக்கெல்லான டைம் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கான குட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு தான் யுனிவர்ஸ் வந்து இவ்ளோ சைன் குடுக்குறாங்க. நீங்க கேள்வி கேட்டு மனசுல நெனச்ச விஷயத்துக்கு அவங்க வந்து பதில் சொல்லிட்டாங்க. "அமைதியா இரு நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி தான் யுனிவர்ஸ் கைட் பண்றாங்க. ஸோ, நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. யுனிவர்ஸே பார்த்துக்குவாங்க. ஓகே. நீங்க வந்து மேரேஜுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வர பெர்சன் ரொம்ப அன்பான பெர்சன். யுனிவர்ஸ் பாருங்க, யுனிவர்ஸ் குடுக்குற பெர்சன் தான் அவங்க. ரொம்ப ரொம்ப அன்பான பெர்சன். நல்லா கேர் பண்ணுவாங்க. அ நீங்க மட்டும் கொஞ்சம் அந்த பாஸ்ட்ல நடந்த ப்ராப்ளத்த விட்டு கொஞ்சம் வெளியில வாங்க. நெறையா பெயின் உங்களுக்குள்ள இருக்கு. தேர்ட் பார்ட்டியால நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. முன்னாடி போறீங்க. நீங்க என்னதான் சரி ஓகே நம்ம வந்து யுனிவர்ஸ் பக்கம் போலாம். யுனிவர்ஸ் தான் நமக்கு அவங்களே கைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கால வச்சுட்டு போகுறீங்க. பட் இருந்தாலும் பின்னாடியும் திரும்பி பார்க்குறீங்க. அந்த ப்ராப்ளமும் வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. என்னதான் நீங்க பாசிட்டிவ்குள்ள வந்தாலும், சில நெகட்டிவ் தாட்டு திரும்ப திரும்ப உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க அதிலிருந்து ஹீல் ஆனீங்கன்னா மட்டும் தான், யுனிவர்ஸ் குடுக்குற இந்த விஷயத்த உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ, நீங்க எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவ் அப்படின்றத கமெண்ட்ல குடுங்க. நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு இதோட எனர்ஜிய வந்து உங்களால ஈஸியா ரிசீவ் பண்ண முடியும். ஆம் லைக் குடுத்துட்டு எல்லாருமே வீடியோ பாருங்க. ஏன்னா, இது வந்து எனர்ஜி பேஸ்டு வீடியோ. ஸோ, லைக் குடுக்க மறந்துறாதீங்க. லைக் குடுத்துட்டு யுனிவர்ஸ் குடுத்த உங்களுக்கான அழகான மெசேஜுக்குள்ள வந்துருங்க. ஸோ பாருங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்கள வந்து பாராட்டக்கூடிய டைம் தான் உங்களோட பார்ட்னர் வந்து. நியூவா இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேரேஜ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. தைரியமா போல்டா பேசுவாங்க. உங்க சைடு வந்து அவங்களே பேசுவாங்க. ஆ இப்போ ப்ராப்ளம் நடந்திருக்கு, பிரிஞ்சிருக்கீங்கன்னா, அதுக்கும் வந்து அவங்க பேசுவாங்க. அவங்களே வந்து பேசுவாங்க. யுனிவர்ஸ் குடுக்குறாங்க. யுனிவர்ஸே பாருங்க, அழகா வந்து அவரோட கையில வந்து வச்சிருக்காங்க யுனிவர்ஸ்குள்ள. நீங்க நெறைய ப்ராப்ளத்தையே ஃபேஸ் பண்ணி ப்ராப்ளத்து பக்கம் திரும்புறீங்க. முன்னாடி வரீங்க. நீங்க எவ்ளோ பாசிட்டிவ்குள்ள போனாலும், திரும்ப வந்து பின்னாடிக்குள்ள போறீங்க. நெகட்டிவ்குள்ள போறீங்க. ஸோ நீங்க பாசிட்டிவ்குள்ள மட்டும் வரணும் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க மெடிடேஷன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க ஹீல் ஆக முடியும். ஸோ மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அத நீங்க ஸ்டார்ட்டிங் வந்து பண்ணும்போது உட்கார முடியாது. உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வேணும்னா, கண்டிப்பா நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. அப்போ நீங்க யாரு அப்படின்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும்.
தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது மட்டும் தான் அதில சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ நீங்க மெடிடேஷன் தொடர்ந்து ஒரு 10 டேஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் நீங்க பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதோட ரிசல்ட்ட உங்களால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து அந்த கன்டினியூவா உட்காந்து பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 டேஸ் பண்ண முடியாது. அது நீங்க கன்டின்யூ பண்ணும்போது தான் உங்களுக்கு அதில என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னே உங்களுக்கு தெரியும். ஸோ அத விடாம பண்ணுங்க. நெறைய பேர் வந்து மெடிடேஷன் கிளாஸஸ் போடுறாங்க. நம்மளும் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நீங்களே பண்ண முடியும் அப்படின்னாலும், நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா, சூப்பரான ரிசல்ட்ட வந்து கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். நான் சொல்லிக் குடுக்குற மெடிடேஷன்ல வந்து ரேகி ஹீலிங்கும் சேர்ந்து தாங்க வரும். 7 சக்ரா ஹீலிங். ஸோ 7 சக்ராவையும் நீங்க ஹீல் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்கள நீங்க ஹீல் பண்ணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு யுனிவர்ஸ் பதில் குடுத்துட்டாங்க. சூப்பராவே குடுத்துருக்காங்க. பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். யுனிவர்ஸ் உங்களுக்கு தூக்கி தூக்கி தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணுறதாலேயோ என்னமோ தெரியல. ஃபஸ்ட்டு நான் போடும்போது இருந்த நெகட்டிவ்க்கும் இப்போக்கும் உங்களுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நிறைய பாசிட்டிவ்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. பாசிட்டிவ் மெசேஜஸ் அதிகமாக வருது. யுனிவர்ஸோட கைடன்ஸ் நிறையவே வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் பேசுங்க. உங்கள் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நெகட்டிவ்குள்ளே தான் போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து விடியகாலையில் மெடிடேஷன் பண்ணுங்கள். விடியகாலையில் இல்லைன்னா நைட்டு வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். அமைதியாக எந்த டைமில் இருக்குமோ, உங்கள் வீட்டில் அமைதியான சூழ்நிலை எப்போ இருக்குமோ, அந்த டைமில் மெடிடேஷன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டைமிங் பார்த்தீங்கன்னா, இது 2 டைமிங். ஏஞ்சல் கூட கனெக்ட் ஆகக்கூடிய டைமிங்னு சொல்லலாம். ஸோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். இதில வந்து நெறைய பேர் வந்து வெளியூர்ல போய் வேலை பார்க்கலாமா? வெளிநாட்ல வேலை பார்க்கலாமா? அப்படின்ற மைண்ட் தாட்லயும் இருக்கீங்க. இதுவரையும் தள்ளிக்கிட்டே போயிருக்கலாம். பட் இதுக்கு மேல வந்து உங்களுக்கான டைமிங் வருது. நீங்க ரிசீவிங் மோட்ல மட்டும் இருங்க. எப்பவுமே ரிசீவிங் மோட்ல இருங்க. யுனிவர்ஸ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க அத வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். எப்போ நீங்க வந்து அத வாங்கிக்க தயாரா இருப்பீங்கன்னா, நீங்க பாசிட்டிவ்ல இருக்கும்போது தான். நெகட்டிவ் தாட்லாம் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கணும். எப்பவுமே ஒரு விஷயம் இப்ப நீங்க கேள்வி வச்சீங்க இல்லையா? யுனிவர்ஸ் கிட்ட கேள்வி கேட்டீங்க இல்லையா? அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க. நி நிஜமாவே அந்த விஷயம் நடந்துருச்சு. இப்போ அந்த விஷயம் உங்க கூட தான் இருக்கு. உங்களோட பார்ட்னர், உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நெனச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட பார்ட்னர் உங்க கூட தான் இப்போ இருக்காங்க. அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ஹெல்த்த நெனச்சீங்க அப்படின்னா, நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்றத மனசுல நெனச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கு சம்மந்தமா, பிஸ்னஸ் சம்மந்தமா நெனைக்கிறீங்கன்னா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கேன். என்னோட பிஸ்னஸ் சூப்பரா போகுது. நான் நெனச்சத விட அதிகமான இன்கம் வருது. அப்படின்னு நெனச்சு எல்லா கேட்டகரியில இருந்தும் நீங்க நன்றி சொல்லுங்க. நான் ஏன் எல்லாருக்குமே காமனா ரீடிங் சொல்றேன்னா, எல்லாருமே நீங்க ரீடிங் பார்க்குறீங்க. ஸோ ஒருத்தவங்கள மட்டும் நம்ம கவர் பண்றதில்ல. எல்லாருக்கும் ரீடிங் சொல்லும்போது தான் அது எல்லாத்துக்குமே போய் சேரும். அதனால தான் நான் எல்லாருக்குமான ஜென்ரலா ரீடிங் போட்டிருக்கேன். எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்க எல்லாருமே பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவ்னஸ் மட்டும் விட்டுறாதீங்க. இன்னொன்னு உங்கள கேர் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் குடுங்க. வீட்ல இருக்க வுமன்ஸ்க்காக நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். எப்பவுமே மத்தவங்களுக்காகவே நம்ம செஞ்சிட்ருக்கோம். குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தேடி தேடி எல்லாருக்கும் செய்றோமே தவிர, நமக்கு நம்ம செய்யறதே கிடையாது. ஏன்னா, நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா கூட, அது நம்ம அடுத்தது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்குமே தவிர, இப்போ வரையும் நமக்கு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நம்ம என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட்றோம், எதுவுமே தெரியாம எத்தனையோ பேர் இருக்கோம். ஸோ நீங்க எல்லாருமே உங்களுக்கான திறமைய வெளியில கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ, அந்த விஷயத்து கூட 1 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம மத்தவங்களுக்காக ஓடிக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கான டைம நம்ம மறந்துருவோம். உங்கள பத்தி நீங்க என்னைக்கு தான் யோசிப்பீங்க? ஸோ, எப்பவுமே நீங்க போல்டா, தைரியமா இருக்கணும். ஹேண்ட இந்த மாரி க்ளோஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி தைரியமா, போல்டா முன்னாடி முன்னாடி நின்னு காலையிலயும் நைட்டும் சொல்லுங்க. ஐ அம் த கிங், ஐ அம் த குயின், ஐ அம் த மேக்னட், ஐ அம் த சக்சஸ்ஃபுல் வுமன், ஐ அம் த சக்சஸ்ஃபுல் மென். அந்த மாதிரி உங்களுக்கு என்னலாம் சொல்ல தோணுதோ, அது எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 உங்களுக்குள்ள எல்லாமே மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நெறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். ஸோ, உங்களால முடிஞ்ச நெறைய நல்ல விஷயங்களையும் நீங்க பண்ணுங்க. சில பேருக்கு வந்து அ ஆசிரமம் இருக்கும் இல்லைங்களா? அங்கலாம் போயிட்டு உங்களால முடிஞ்ச ஹெல்ப்
ஹெல்ப்ப பண்ணுங்க. இதுலலாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் உங்கள பாசிட்டிவ் ஆக்கும். நெறைய நல்ல விஷயங்களும் உங்கள பண்ண வைக்கும். ஸோ நீங்க நல்ல விஷயம் பண்ணா நமக்கு நெறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்காம, இயல்பாவே நீங்க நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நெறைய நல்ல விஷயங்கள பண்ணுங்க. அப்போ யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள நீங்க கேட்காமலே குடுப்பாங்க. நீங்க கேட்க கூட வேணாம். அதுவாவே நெறைய நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி விஷயங்கள பண்ணுங்க. நீங்க எத்தனையோ விஷயங்கள ஆசைப்பட்டுருக்கலாம். அது நடக்காம கூட போயிருக்கலாம். பட் நீங்க இந்த மாதிரிலாம் நெறைய நல்ல விஷயங்கள பண்ணி, நீங்க நெறைய பாசிட்டிவா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, நீங்க நெனச்சு நடக்காம போன விஷயங்கள் எல்லாமே நீங்களே வேணான்னு விட்டுருப்பீங்க. பட் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆமால்ல நம்ம அப்ப ஆசைப்பட்டோம். பட் அது நடக்கல. ஆனா இப்ப நடந்துருச்சே அப்டின்ற மாதிரி மேஜிக் மாதிரி யுனிவர்ஸ் குடுப்பாங்க. நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு யுனிவர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ நீங்க நெறைய நல்ல விஷயத்த பண்ணுங்க. பாசிட்டிவா இருங்க. இம்பார்ட்டன்ட் மெயின் என்ன அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ண தான் உங்கள நீங்க ஹீல் பண்ணிக்க முடியும். ஸோ யாரையும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும், உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா, யாரா இருந்தாலும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா நீங்க ஹாப்பியா இருங்க. சிம்பிளா அவ்வளோதாங்க. நீங்க ஹாப்பியா இருங்க. உங்கள பார்த்துக்கோங்க. உங்க மேல கேர் குடுங்க. உங்கள நீங்க செல்ஃப் லவ் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கலாம். ஆனா அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறது நம்ம வேலை இல்ல. ஸோ உங்கள நீங்க ஹாப்பியா வச்சுக்கோங்க. அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா, அது கொஞ்ச நாள் தான் மெயின்டெயின் பண்ணுவீங்க. ஆனா நீங்க உங்கள ஹாப்பியா வச்சுக்கணும், உங்க மேல கவனம் செலுத்தணும். உங்கள என்னைக்கு நீங்க கேர் பண்ணி, உங்கள என்னைக்கு நீங்க செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னையிலேருந்து உங்க லைஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகறத உங்க கண்ணு முன்னாடி நீங்களே பார்க்கலாம். அவ்ளோ அழகா யுனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க அது பாசிட்டிவ்க்குள்ள வந்துருவீங்க. எப்பவுமே வந்து நம்மள தவிர மத்தவங்கள தான் நம்ம கேர் பண்றோம். மத்தவங்க அன்பு குடுத்தா தான் நம்ம ஹாப்பியா இருப்போம்னு நம்ம மைண்ட் தாட்குள்ள வச்சுக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. நம்மள நம்ம ஹாப்பியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மள சுத்தி எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்க ஆரம்பிச்சுரும். நீங்க நெனச்ச எல்லா நல்ல விஷயங்களும் உங்கள தேடி, 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 தேடி யுனிவர்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க மேக்னெட் மாதிரி எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்ல விஷயத்தெல்லாம். மேக்னெட் அப்படின்றத கமெண்ட்ல குடுங்க. நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் யுனிவர்ஸ் பதில் சொல்லிட்டாங்க. யுனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க. இருக்கிற லேடீஸ் யாராவது சம்பாரிக்கணும், வீட்ல இருந்தே சம்பாரிக்கணும், குழந்தைய பார்த்துக்கிட்டு என்னால வெளியில போய் சம்பாரிக்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, டேரோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. டேரோக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, இது உங்களுக்கும் கைட் பண்ணும். உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் அடுத்த லெவல் நீங்க போறதுக்கு. ஏன்னா இன்கமே இல்லாம நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில இன்கம் வருது அப்படின்னா, அத விட ஒரு நல்ல சான்ஸே கிடையாது. யுனிவர்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் என்னைக்கு டேரோக்குள்ள வந்தனோ, அன்னைக்கே என்னோட லைஃப் இன்னுமே நெறைய சேஞ்சஸ், நெறைய மிராக்கிள், நெறைய அதிசயங்கள் என் லைஃப்ல நெறைய நெறைய நடக்க ஆரம்பிச்சது. நான் எதுவுமே நடக்கணும்னு நெனைக்கல. பட் அதுவாவே இயல்பாவே நடக்க ஆரம்பிச்சது. இதுக்கு காரணம் மெடிடேஷன், 7 சக்ரா இதெல்லாம் சேர்ந்து தான். ஸோ எப்பவுமே நீங்களும் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருங்க.